வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி ரொம்பவே தித்திப்பான பால் பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். சின்ன கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி அதோடு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. ஜவ்வரிசி நெய்யோடு சேர்த்து வறுத்துட்டு வேக வைக்கும்போது சீக்கிரம் அது கரைஞ்சிடாது. நார்மலாக நம்ம தண்ணி ஊற்றி கழுவி வேக வைக்கும்போது டக்குன்னு கரைஞ்சிரும். நெய்யில் ஒரு வாட்டி வறுத்துட்டு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மெதுவாக கலந்து விடுங்க. ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு கப்பு ஜவ்வரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் போல் வேக விட்டு எடுத்துக்கோங்க. இதை குக்கரில் சேர்த்தும் வைக்கலாம். குக்கரில் வச்சிங்கன்னா 3 விசில் அளவு விடணும். தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி 10 நிமிஷம் போல் நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஜவ்வரிசிலாம் நல்லா வெந்து வந்திருக்கு. கண்ணாடி பதம்னு சொல்லுவோம்ல, அந்தளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம சேமியாவை ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு குச்சி சேமியாவை உடைச்சி சேர்த்துக்கோங்க. வறுத்ததாக இருந்தாலும் நீங்கள் ஒரு வாட்டி வறுத்துட்டு செய்யுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது 100 கிராம் எடுத்திருக்கேன். ஜவ்வரிசி 100 கிராம், சேமியா 100 கிராம் ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்திருக்கேன். சேமியா நல்லா வறுபட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும், அது வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுருங்க. சேமியா நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இதோட 1/2 லிட்டர் பால், காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பாலே சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா சம்டைம்ஸ் பால் திரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு வாட்டி காய வச்சு நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறம் அதோட சேர்த்துக்கோங்க. பாலை சேர்த்துட்டு மிதமான தீயில் ஒரு 5 நிமிஷம் போல் சேமியாவை நல்லா வேக விட்டுடுங்க. சேமியா நல்லா வெந்து சாஃப்டாக ஆகணும், அது வரைக்கும் வேக விடுங்க. இடையில கரண்டியை வச்சு கலந்து விட்டுருங்க. பால் திக்காக இருக்கிறதுனால டக்குன்னு அடி பிடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. இது ஃபுல்லாகவே நம்ம பசும்பால் வச்சு செஞ்சுருக்கிறதுனால இது சாப்பிட்றதுக்கு நல்லா ரிச்சாகவும் க்ரீமியாகவும் இருக்குங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சேமியா ஓரளவு சாஃப்டாகி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம வேக வச்சு எடுத்த ஜவ்வரிசியை அந்த தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்து கலந்து விட்டுட்டு 2 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ சேமியாவை எடுத்து இப்படி நசுக்கி பார்த்திங்கன்னா அது உடையணும். அப்போ தான் கரெக்டான பதத்தில் வெந்திருக்குன்னு அர்த்தம். சேமியா வெந்திருக்குனால இந்த டைமில் நம்ம பாயசத்துக்கு தேவையான ஜீனியை சேர்த்துக்கலாம். ஜீனிக்கு பதிலாக மில்க் மேடும் நீங்கள் சேர்த்துக்கலாம், அதுவும் இன்னும் நல்லா க்ரீமியாக இருக்கும். வாசனைக்காக ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த டைமில் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி திராட்சையை நெய்யில் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சுவையான பால் பாயசம் ரெடி. டக்குன்னு ஒரு ஸ்வீட் செய்யணுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே க்ரீமியாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். இதில் ஜீனிக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். கரைச்சிட்டு நாட்டு சக்கரை, வெல்லம் எது வேணால் சேர்த்துக்கலாம். இது முழுக்க பால் வச்சு செஞ்சதுனால குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது ஃபுல்லாக நான் பால் வச்சு மட்டுமே செஞ்சுருக்கிறேன். உங்களுக்கு ஒருவேளை பாயசம் திக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் தண்ணியை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு. அவ்வளோதாங்க, ரொம்பவே சுவையான பால் பாயசம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அளவோடு சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ்வோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.